மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. எப்படி மாடிப்பட்டது? வீட்டுக்கார அடிச்சது. கூட பிறந்தவங்க உங்களுக்கு? கூட பிறந்தவங்க யாரும் இல்ல, நான் ஒரு பொண்ணு தான். அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. கால்ல அடிபட்டு நல்லா கால் பொக்களமா வீங்கிருச்சு, நடக்க முடியல மேடம் என்னால. வந்தேன் அப்போ ஒரு ஆள் யாருன்னே தெரியாதவர் பைக்ல ஏறுமா நான் கொண்டு போய் இறக்கி விடுவேன்னு சொல்லல. நீங்க பைக்ல ஏற முடியும், நான் ஏற முடியாதுன்னு அந்த ஆள் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ எதுக்கு இருக்கிற ஒரு ஆள் வந்து எதுன்ற அந்த பொண்ணு உனக்கு என்ன சொந்தமா பந்தமான அந்த ஆள் போய் இவர் அடிக்க போயிட்டாரு. அடிக்க போனோடனே நீ என் நம்பர் கொடுமா, ஏதாவது டார்ச்சர் பண்ணா எனக்கு சொல்லுமா அப்படின்னு நேரம் திரும்ப நான் வண்டியில ஏறினோடனே நான் பயந்துகிட்டு இந்த ஒருத்தர் சொன்னார்ல அவருக்கு நான் போன் பண்ணேன். ஹலோ ஹலோ, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? போயிட்டேன் மேடம். போனோடனே அவர் எனக்கு அடிக்கடி ஓயாம போன் பண்ணாரு, நல்லா இருக்கிறியா வைக்கிறியான்னு. எனக்கு வந்து என்ன வேணும் என்ன வேணும் என்னதான் வேணும் என்னதான் வேணும். யார உங்களை சேவ் பண்ண வந்தா? நான் நம்பர் என்கிட்ட கொடுத்தவர்ல அவர் கொடுத்தவர் பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அவருக்கு ஏற்கனவே முதலே கல்யாணம் ஆகி அவங்க ஒய்ஃப் டைவர்ஸ் ஆயிருச்சு மேடம். நம்மள என்கிட்ட சொல்லிதான் என்ன கட்டிக்கிட்டாரு மேடம். நீ அப்படி வரியா? தாலி கட்டி முடிச்ச உடனே எங்க மாமியாருக்கு நான் யாருன்னே தெரியாது. திடீர் இது யாரு? இது யாரா? எங்க மாமியாருக்கு வந்து பொட்ட பிள்ளையே கிடையாது. அதனால நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லபடியா அவனை பாத்துக்கோ. நல்லா இருங்க. தேங்க்ஸ் தான். 600 ரூபாய் சம்பளம் கொடுத்து கையில கோட்டர் வாங்கி கொடுத்துருவாங்க மேடம். சபா இப்பவே கண்ணை கட்டுது. இந்த மாதிரி எங்க அண்ணன் அன்னிக்கிட்ட அவங்ககிட்ட நான் குழந்தைய கொடுத்தேன். உங்க சரி என்ன பண்ணலாம்? குழந்தை நீங்க எங்க கிட்ட குடுத்துருங்க அப்படின்னு கேட்டக்கு இல்ல நாங்க குழந்தையில நாங்க தர முடியாது. குடிப்பழக்கம் இருந்திருக்கலன்னா உங்க குழந்தை உங்களை விட்டு சத்தியமா போயிருக்காது மேடம். இதான் மேடம் உண்மை. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். அந்த பொண்ணு கையில என்னாச்சு தம்பி? அவங்க வந்து செஞ்ச தப்புனால வந்து வாங்கின அடி. என்ன செஞ்சாங்க தப்பு? அவங்களே கேளுங்க. நீங்க சொல்லுங்க. சொல்லிரவா? சொல்லுங்க. குழந்தைய வித்து பணம் வாங்கி வந்து அதுல வந்து செலவு பண்ணிருக்காங்க. அதனால அடிச்சீங்க. சரி, அப்ப நீங்க செய்யறது தப்புக்கு யார் அடிப்பாங்க? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அவளை அடிக்கிறதுக்கு? 2000 கிடைச்சா எவ்வளவுக்கு குடிப்பீங்க? வீட்டுக்கு வந்து 1000 ரூபா 1500 ரூபா கொடுத்துருங்க. அவ்வளவு எல்லாம் கொடுக்காது மேடம். பாட்டில வாங்கி வச்சு 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 போத இறங்க இறங்க குடிச்சிட்டு எவ்வளவு பாட்டில் இருக்கும் உங்க வீட்டுல? ஒரு மாசத்துல எங்க வீட்டுல 2 மூட்டை பாட்டில எங்க அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? வந்தோடனே வைக்கலும் வந்தாரு, அப்புறம் எழுதி கொடுத்தாங்க. என்ன எழுதி கொடுத்தாங்க? எவ்வளவு காசு வாங்கினாங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். பொண்ணு காசு கிடைச்சு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க மேடம். 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. 10,000 தான் கொடுத்தாங்க. அந்த பொண்ணு அவ்வளவுதான் வாங்குச்சு. சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். எடுத்தோம் சுடிதார் மட்டும் தான் மேடம் வாங்குச்சு. காசெல்லாம் எதுவும் வாங்கல. பண்ணாரி அம்மா மேல சத்தியமா வாங்கவே இல்லை. நான் இருக்கவே வளத்துல இருக்க மாட்டேன் மேடம். சத்து கேக்குறாங்க மேடம், நான் எப்படி கொடுப்பேன்? இன்னைக்கு அவங்க யோசிச்சிருக்கலாம் மேடம். 10 ரூபா கொடுத்து 10,000 மேடம். 10,000 எப்படி கொடுத்தீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி திடீர்னு உங்களுக்கு 10,000 ரூபாய் எங்க இருந்து வந்தது? பேசாம இருமா. சரியா? நீ வாய் மூடிடி. எப்ப கொடுத்தீங்க? குழந்தை கொடுத்ததை அவங்க வாங்கிட்டாங்க மேடம். இவர் இருந்தாரா கூட? இவர் இருந்தார் மேடம். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நீங்க 5 பைசா அந்த பொண்ணுக்கு கொடுக்கல. How do I tell you? வாங்க போயிட்டு. ஏன் போய் சொல்றீங்க? 10,000 ரூபாய் வாங்கினானு? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நீங்க காசு கொடுத்து வாங்கினீங்களா இல்லையா? இல்லங்க மேடம், காசு கேட்டது உண்மை. நான் கொண்டு வரல மேடம், கொடுக்கல மேடம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அப்ப ஏன் போய் சொன்னீங்க? இவங்க கேக்குறாங்களா அப்படி சொல்லி இது கேட்க. அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. கால வராதப்பா. சரி சரி. சொல்றது ஃபுல் போய். அத்தனையும் போய். வாயில வந்தது அத்தனையுமே போய். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ?
பேசுறதுக்கு ரைட்ஸே கிடையாது. தண்ணி அடிச்சு கூத்து அடிக்கும் போது யோசிச்சிருக்கணும் குடும்பத்தை பத்தி. சட்டப்படி நீங்க செஞ்சது எல்லாமே குற்றம் தான்மா. சோதிக்காதீங்க சோதிக்காதீங்க. அப்படியே அவங்க வாழ்க்கைய ஒட்டி இருப்பாங்க. உன்னோட சுயநலத்துக்காக போய் குழந்தைய கொடுத்துட்ட. தெரியுமா பண்ணிட்டான் தப்புதான். அப்ப இதுல எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். எப்படிங்க மேடம்? அப்புறம் அதை எப்படிங்க நீங்க வாங்கி கொடுப்பீங்க குழந்தைய? ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? பாட்டி இருக்காங்க, அப்பா இருக்காங்க. அப்பா விடுங்க, அவருக்கு பாட்டில் தான் முக்கியம். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அந்த குழந்தைய அவஸ்தைப்பட வைக்கிறீங்க, அந்த அம்மாவே அவஸ்தைப்பட வைக்கிறீங்க. என்ன நினைச்சிருக்கேன்? லூசு பயிலுலா, முட்டா பயிலுலா, மூஞ்சி மோரையும். அந்த பொண்ணுக்கு தெரியும், எல்லாமே தெரிஞ்சு தப்பான விஷயம் பண்ணிருக்கீங்க. அவ்வளவு ஆத்திரம் இருக்கும், கண்ணுல கூட காட்ட மாட்டேன்ட்டாங்க மேம். அடடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? இத்தனைக்கும் காரணம் யாரு? நீங்க ஒழுங்கா இருந்தா இந்த நிலைமை உண்டா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அப்ப அந்த குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே வாங்க. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். பாப்பா பாத்துப்பீங்களா நல்லா? உசுரே அதானுங்க. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். குழந்தை இருந்தாலும் தண்ணி அடிப்பீங்க, இல்லைன்னாலும் தண்ணி அடிப்பீங்க. நடந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. இனிமையா திருந்துவீங்களா? என்ன எதுவுமே தொடவே மாட்டாங்க. நல்லவங்க டைலாக் ரீச் ஆகும், என்ன கொஞ்சம் லேட் ஆகும். இப்போது உனக்கு ரீச் ஆச்சு. மன்னிச்சிருங்கக்கா, ஏதோ ஒரு விதத்துல தப்பு பண்ணிட்டேங்க. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. உண்மையை சொல்லு சொல்லு. வாங்கினா எத்தனை? 10,000 ரூபாய். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்ன பண்ண 10,000 ரூபாய்? ட்ரெஸ் 4 சுடி எடுத்திருந்தேன் மேடம். பாத்தீங்களாமா? பஞ்சம் பரதேசி, அறிவு கட்ட கம்மநாட்டி. பரவாயில்ல அவங்க எல்லாம் இவனாலதான். என்ன போய் பேசினமா நீ? செய்யறது செஞ்சுட்டு எப்படி படுத்திருக்கான் பாரு. குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லி பண்ணுமா. பா சரி சரி பரமேஸ்வரி, தைரியமா இருங்க. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற?